புதிதாக எங்கேனும் சென்று இணைகிறீர்கள். அந்த இடத்தில் மற்றவர்கள் உங்களை மதிப்பதற்கு முன் உங்களை பற்றிய சந்தேகம் தவிர்க்க முடியாது. அங்கு என்னென்ன செய்துவிட்டு வந்தாரோ தெரியவில்லை என்று. ஆனால் வெற்றி வருகையை ஒத்தி போடும்போது சில செயல்கள் உங்களை வெற்றியில் சேர்த்து வைக்கும். பெரும்பாலும் 1% தலைமை மேலாளர்கள் மறந்தும் இவைகளை செய்ய மாட்டார்கள். எவை? உங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவது உங்கள் திறமைகளைத்தானே தவிர அதிர்ஷ்டமும் நல்வாய்ப்பும் அல்ல. இது ஒரு உத்தியாகும். உங்கள் கடின உழைப்பு சரியான நேரத்தில் செய்து முடிக்கப்பட்டு மிகவும் பாராட்டப்பட்ட போதிலும் உங்களுடன் இருப்பவர்கள் அதை கண்டுகொள்ளுவதே இல்லையே. ஏன்? எல்லாம் ஒரு எரிச்சல். வேறு என்ன செய்வது? மிகவும் பாடுபட்டு செய்த பணிகளை யாரும் கண்டுகொள்வதே இல்லையே. ஐயோ, நான் எவ்வளவு கஷ்டம். உங்கள் கஷ்டம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எவ்வளவு நாள் தூக்கம் முழித்து வேலை செய்தீர்கள், உறக்கம் இல்லாமல் தவித்தீர்கள் என்பது உங்களுக்குத்தான் தெரியும். ஆகவே இதையெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஐயோ என்று குமைந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். சரி, அப்படி என்றால் நான் எப்பொழுதுமே நீங்கள் சிட்டுக்குருவி ஒரு பறந்து திரிய வேண்டும். அதற்கு என்ன வேண்டுமோ அதை செய்யுங்கள். சரி, மிகவும் பாடுபட்டு செய்திகளை கண்டுபிடிக்கவே மாட்டேன் என்கிறார்களே. பாடு உங்களிடம். நீங்கள் படுவது அல்ல, பாடுவது உங்கள் வாய்ப்பு. செய்யுங்கள் அதை. இதுபோன்ற சமயங்களில் நீங்கள் கெட்ட விரும்பத்தகாத செயல்களில் வழுக்கி விழ ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. ஏதேனும் ஒரு சிறு வழுக்கல் உங்களுடைய அத்தனையும் கேள்விக்குறியாகிவிடும் அல்லவா? கவனம் தேவை. சரி, இவைகளை கடந்து எப்படி நீங்கள் சிறந்த தலைவராக செயல்பட முடியும்? நீங்கள் சொல்வதை பார்த்தால் நான் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது போல் இருக்கிறது, பணியில் சிறக்கவே முடியாது போல் நினைக்கக்கூடாது. நீங்கள் அவை இருக்கும், அவை வாட்டுக்கு அவை இருக்கும். நீங்கள் கடந்து செல்லும் பொழுது அவைகளை கவனித்தால் உங்கள் பாதை மாறிவிடும் அல்லவா? என்ன செய்ய வேண்டும்? கூட்டங்களில் வெளிச்சம் உங்கள் மேல் இருக்க வேண்டும். சிலர் கூட்டத்திற்கு வருவார்கள், எங்கு இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. உங்கள் அமைதி உங்களிடம் சரக்கு இல்லை என்ற முடிவைத்தான் தரும். உங்களது வெற்றிகளை குறைத்து கூறுதல், மதிப்பிடுதல், நன்றி, இந்த பணிகளில் நான் பெருமையடைகிறேன் என்று சொல்லுவது பெரிய விஷயம். அந்த உங்களுக்கு நன்றி யாராவது சொல்லுகிறார்களா? யோசித்து பாருங்கள். முயற்சி மேற்கொண்டு சிறப்பாக முடிக்க வெளிச்சம் உங்கள் மேல் இருக்க வேண்டுமே தவிர நீங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சம் போட்டுக் கொண்டிருக்கக்கூடாது. தனிமரம் தோப்பல்ல, தனியாக பணி செய்வது தற்கொலை. அங்கீகாரத்திற்கு காத்திருக்கத்தான் வேண்டும். வெற்றிகளை கூட்டங்களில்